பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர, தேவ பிரசன்னத்தில் நாம் மகிழத்தக்கதாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியா உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையா கர்த்தர் முகரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த பாடல். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி.
அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதிகாலையில் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நாளில சபையை ஜெபித்திரு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்பட என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்க சத்துரு கோட்டை உடையுமே, நாம் ஜெபிக்க ஜெயம் நமக்கு வந்திடுமே. துதிக்க சத்துரு கோட்டை உடையுமே, நாம் ஜெபிக்க ஜெயம் நமக்கு வந்திடுமே. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊழியத்தின் எதிர்காலம் உன் கையில், அதை நிறைவேற்ற உன்னையே ஒப்புக்கொடு. ஊழியத்தின் எதிர்காலம் உன் கையில், அதை நிறைவேற்ற உன்னையே ஒப்புக்கொடு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயப்படாதே திருச்சபையே, சிறையிருப்பு சீக்கிரமாய் மாறிடுமே. பயப்படாதே திருச்சபையே, உன் சிறையிருப்பு சீக்கிரமாய் மாறிடுமே. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு, இயேசுவின் வேலை செய்ய புறப்படு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காலமில்லை நேரமில்லை, ஜெபித்திடு, ஜெயக்கொடியை எடுத்து நீயும் புறப்படு. காலமில்லை நேரமில்லை, ஜெபித்திடு, ஜெயக்கொடியை எடுத்து நீயும் புறப்படு. சபையை ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு,
இயேசுவின் வேலை செய்ய புறப்படு புறப்படு. சபையே ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு. இயேசுவின் வேலை செய்ய புறப்படு புறப்படு. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஜெபிக்கின்ற வீரனுக்கு பயமில்லை. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஜெபிக்கின்ற வீரனுக்கு பயமில்லை. சபையே ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு. இயேசுவின் வேலை செய்ய புறப்படு புறப்படு. சபையே ஜெபித்திடு, ஜெயத்தை எடுத்திடு. இயேசுவின் வேலை செய்ய புறப்படு புறப்படு. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். சபையை நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிறதுனால அவரோடு நம்ம செலவிடுகிறோம். அந்த செலவிடுகிறது தேவன் அதை ஒவ்வொரு நாளும் அதை ஆசீர்வதித்து தருகிறார். அப்படி ஆண்டவரோடு செலவிடணும். இப்போ உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போவதில்லை என்று சொல்லி தேவனின் நாமத்தை பாடி நம்ம துதித்து மகிமைப்படுத்துவோம். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தம் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தாயானவள் தம் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னே இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. என்னே இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரங்களை தட்டி நாம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எழும்பி நின்று நாம யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் அற்புதமாய் நம்மளை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். நிரப்புங்கப்பா வல்லமையினால. இந்த கால வேளையில நாம் அப்படி ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தேவனை நோக்கி, ஆண்டவரே எங்களை வெறுமையா அனுப்பாதபடிக்கு இந்த நாளில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நிரப்பும்படியா இந்த கால வேளையில அப்படி ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படியாக தேவனுடைய சமூகத்துல நாம நோக்கி ஆண்டவரை பார்ப்போம். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஏழை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். ஏழை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக ஒரு நாளும் வாழ்க்கை வேண்டாம். பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே மூழ்கணுமே, ஆவின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியினாலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன
அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்திடும். தொடுங்க எல்லாம் செய்திடுங்க, நதியால் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியால் பாய்ந்திட செய்திடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஓரா கபரபாரி பரபா நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. காலியான பாத்திரமாக அல்ல. ஓரா கபரபா ரபா ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு விஷயம் நிரப்பணும் ஆண்டவரே. காலியான பாத்திரமா இருக்கக்கூடாது. அது எதற்கும் பிரயோஜனம் இல்லை. காலியா இருக்கிறதுனால ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. நிரப்பப்படுமானா அது பயன்பாட்டுக்கு ஆண்டவரே பயன்படுமே ராஜா. இப்போ எங்களை நிரப்பி பயன்படுத்த எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. உம்முடைய ஆவியினால அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்புங்க, 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 நிரப்புங்க. சோத்திரம். எல்லாரும் நல்ல வாயை திறந்து சோத்திரம், சோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்போ ஆண்டவரே ஒரு மகிமை எங்க ஆலய கட்டடத்தை நிரப்பட்டும், எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசணும் கர்த்தாவே. எல்லா தடைகள் உடைக்கப்படும், எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. சோத்திரம். Thank you Lord. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே எல்லாருமா எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இந்த ஆலய கட்டடம் உம்முடைய மகிமையினால நிரப்பப்படும். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே எல்லாருமா சேர்ந்து ஒரு வரும்போது ஆண்டவரே அந்த மகிமை ஆலய கட்டடத்தை நிரப்பினது போல இங்கேயும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. மகிமையின் மேகமே நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, போதுமே எல்லாம் நடக்குமே. எல்லாரும் எதிர்பார்ப்போம் ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு நேச மகன் என்று நேச மகள் என்று ஆண்டவரே நீர் அங்கே அழைத்தது போல இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றிக்கொள்ள எங்களை ஆண்டவரே அந்த மகிமை மூடட்டும் ஆண்டவரே. எங்கள் நிர்வாணம் காணப்படாதபடி ஆண்டவரே மகிமையினால மூடணும், மகிமையினால மூடணும், மகிமையினால மூடணும் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மகிமையின் மேகமே அந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சோத்திர அந்த மறுரூபம் ஆகக்கூடிய நிலைமைக்கு நாங்க வரணும் ஆண்டவரே.
நாங்கள் மலையின் மேலே ஏறி போய் தான் அவர் பூமியில தரையில் இருக்கும்போதே அவர் மறுரூபமாகி காண்பித்திருக்கலாம். ஆனா 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போனார். அப்படி இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் முகம் மறுரூபமாகணும், என் வாழ்க்கை மறுரூபமாகணும், என் மனம் மறுரூபமாகணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஸ்லாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் மாத்திரம்தான் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார்கள். இந்த பூமியிலேயே அவருடைய சாயலை பெற்று அவருடைய ரட்சிப்பை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரம்தானே அவரை ஆராதிக்க முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து, நன்றி இயேசுவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி, எங்கள் மேல் அன்பு வைத்ததுக்காக நன்றி, எங்களை கைவிடாதிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீர், எங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீர். இப்பவும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். இப்போது நாங்கள் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது எங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனம் எல்லாரும் கைகளை உயர்த்தி, somehow or other every one of us will be having some kind of weakness, sickness in our body. Allow God to touch you in this morning. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடும்படியா நல்ல கரங்கள் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரை தொடுங்க. உம்முடைய ஆண்டவரே, அந்த அக்கினி அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடணும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடணும். 12 ஆண்டுகள் எல்லாவற்றையும் முயற்சித்து அவளிடத்தில் இனி செலவழிக்க பணம் இல்லை. 12 வருஷம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவழித்தா தெரியல. நான் உள்ளத்தில் ஒரு தீர்மானம், no, nothing works out. ஒன்றும் நடைபெறல. Now I have decided to touch the hem of my Jesus garment. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட முடியும். அது கூட என்னால் முடியாது. அந்த கூட்ட நெரிச்சல்ல என்னை உள்ள போக அனுமதிக்க மாட்டார்கள். அந்த நெரிச்சல்ல நான் அப்படி அழுத்தப்படுகிறதுக்கு என் சரீரத்தில் பலம் இல்லை. 12 ஆண்டுகள் நான் அதிகமாக பலவீனப்பட்டிருக்கிறேன். நடக்கக்கூட பலன் இல்லை. அந்த நிலைமையில் கடைசி நேரத்தில் உள்ளத்தில் தீர்மானம், இப்போ கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும், கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போக, ஆண்டவரே, அந்த பெரும்பாடுள்ள சிறுவனுடைய வஸ்திரத்தை தொட்டா கையை உயர்த்தி இருக்கணும், கை உயர்த்தி இருக்கட்டும். Now we want you to touch me. இப்பொழுது நீர் எங்களை தொடணும் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் உலகத்தில் நடந்து தெரிந்து ஊழியம் செய்து உம்முடைய வஸ்திரத்தை தொட்டார். இன்றைக்கு நேரில் நீங்க தான் எங்களை தொடணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தான் தொடணும். இப்போது என் வாழ்க்கை மாற்றம் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், என் சரீரத்தில் ஒரு மாறுதல், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ரபா ரகபா ஷாதாரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிங்க. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள்.
அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கண்கள் மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கர்த்தராகி தேவன் எங்களோடு நீ பேச வேண்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும் ஆண்டவரே. என்ன நோக்கம், எங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன நோக்கம், இந்த ஆண்டவரே பகுதியில் நீர் எங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்கள் ஆவியை ஒருமுகப்படுத்தி, எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உடைய சத்தத்தை கேட்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மறுரூப மலை என்று இந்த மலைக்கு பேர். ஒரு மலையின் மேலே அவர் ஏறினார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் அல்லது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறதுக்கு மலையின் மேலே ஏன் ஏறணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தனித்திருக்கும்படியா ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக அங்கே மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணுவதற்காக மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனம் 29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மாறிற்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அம்சமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, தெரிஞ்சவங்க மாத்திரம் சொல்லட்டும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்? குறைந்தது 1 மணி நேரமாவது. சிஎம்சியில் மதியம் 12:30லிருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் அவர் 1.5 hours. 8 மணிக்கு போய் 12:30 மணிக்கு, அதுக்கப்புறம் 2 மணிக்கு, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து எழுந்து வேலை செய்வாங்க. இப்போ மதியம் ஜெபம் பண்ண முடியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு அதிகாரி 3 நிமிஷம் தான் சாப்பிட்றாரு. நமக்கு 1/2 மணி நேரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 25 நிமிஷம் சாப்பிட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா இல்லையா? பழக்கம் இல்லை, ஜெபிக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். we always complained about the situation around us. நம்ம சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைமையை தான் நம்ம காரணம் காட்டுவோம். அப்புறம் சந்தி என்பது சாயங்காலம். சாயந்தரம் ஜெபம் பண்ண முடியுமா? இல்லை பாஸ், நான் 7 மணிக்கு தான் வரேன், 8 மணிக்கு தான் வரேன், 9 மணிக்கு கூட வா. உனக்கு சந்தி 9 மணியாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு 4 மணி, அந்தி 6 மணி, மத்தியானம் 12 மணி. உங்கள் ஊரில் மசூதி இருந்தால் அதில் அல்லாஹ் கூவுறான். அவன் எத்தனை வேளை தொழுது கொள்கிறான்? நான் என்னுடைய சூட்டை டெய்லர்கிட்ட கொடுத்தேன். என்னை திங்கக்கிழமை வர சொன்னால் நான் போகலை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், 2 மணிக்கு வாங்க சார். நான் 2 மணிக்கு வர சொல்கிறான். நான் நினச்சேன் அவன் ரெடி பண்ணலையோ என்னவன். அப்புறம் பார்த்தா நான் மசூதிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வருவேன். சென்னைக்கு போனோம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணும். இந்த கடையை தேடி தேடி போகணும். அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டு நான் கடை சாத்திருந்தது. என்ன செய்கிறதுனே தெரில. அங்கே தான் கிடைக்கும். பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் அவங்க 3 மணிக்கு தான் திறப்பாங்க. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு கோடிக்கணக்கில் அவனுக்கு வியாபாரம் நடந்தாலும் அவனுக்கு வருமானம் இருந்தாலும் 12 மணிக்கு மூடிடுறான். அதுக்கப்புறம் தான் வர்றவங்க நின்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன். 3 மணிக்கு திறந்த பிறகு தான் வாங்கிட்டு வந்தேன். 2 மணிக்கு அவர் வந்த பிறகு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் நமக்கு செய்ய முடியாது? 12 வயதுக்குள்ள அவன் குரானை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்றான். பிஃபோர் 12 years. What do? We call to be believers, spiritual people. ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்கிறோமே, நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாக வளர்க்குறோம். We take more care, utmost care for the studies,
ஃபார் த க்ளோதிங். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிறகு அவங்க பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அது எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை ஜெபிக்கிறவளாக இருக்கணும், ஜெபிக்கிறவனாக இருக்கணும். இந்த வயதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் பெற்றார் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். உங்களுக்கு தெரியாது, இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தே ஆர் வாலண்டியர்ஸ் தான், தன்னார்வத்தோடு வந்து உதவி செய்கிறாங்க ஊழியத்தில், சபைக்கு. அவங்க என்ன பாடுபடுறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போகிறதுக்கு முன்னால் வந்த பிறகு ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டமாக இருந்த காலத்திலேருந்து இன்றைக்கி என்ன பாடம், சிலபஸ். நான் இந்த உங்கள் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பாடத்திட்டத்தை அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருந்தது. அப்போல்லாம் 3 மாதத்துக்கு ஒன்று பேப்பரில் தான் அனுப்புவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட சபை சென்னையில், அங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஒவ்வொரு வகுப்புக்கு அந்த 10 புஸ்தகம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புஸ்தகங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இருக்குதா என்னன்னு தெரியல. 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். 7வது போன உடனே சண்டே ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப கவனத்தோடு இருப்போம். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேத வசனம் தான் அவருடைய பாதைக்கு வெளிச்சமும் தீபமாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய சாயலை பெற்றவங்க, நீங்கள் சூப்பர் ஸ்டார். நம்ம முகங்கள் பிரகாசிக்கணும். எப்போ பிரகாசிக்கணும்? அவர் மலை ஏறி ஜெபம் பண்ணும்போது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபமாயிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. எவ்ரிதிங் டோட்டலி எவ்ரி சேஞ்ச் வாஸ் தேர் while they were praying. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த மலையின் மேலே ஏறினால ஏன் கீழே இருக்கும்போது, தரையில் இருக்கும்போது ஏன் மறுரூபமாக காட்டியிருக்கக்கூடாது? அந்த 12 பேருக்கும் காட்டியிருக்கலாமே. எத்தனையோ தடவை அவங்கள ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் மலை மேலே ஏறி 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போய், பேதுரு, யோவான், யாக்கோபு மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபமானது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மறுரூபமாகும் போது அங்கே அவர்கள் பார்க்கிறாங்க. 3வது வசனம், மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரோட? ஜெபம் பண்றவரோட. யார் பேசுறது? மோசேயும் எலியாவும். 2 சாட்சிகள். வெளிப்படுத்தல் 11 அந்த 2 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 16:28 ஆண்டவர் சொல்கிறார், இங்கே நிற்பவர்களில் சில மனுஷகுமார் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் வரை மரணத்தை ருசி பார்க்க மாட்டார்கள் என்று. ஆமென். இவைகளை சொன்ன பின்புதான் இப்போ லூக்கா 9:28 வாசிங்க. எந்த வார்த்தையை? நான் வரும் வரைக்கும் அவர் மரணத்தை காண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேருக்கு அடிக்கடி மரண பயம் வரும்? எல்லாருக்கும் வரும். பிள்ளைகளுக்கு வருமா? வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன இடுப்பு வலியாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? எதனால்? அரைக்குறை மெடிக்கல் தெரியும், மெடிசின் கொஞ்சம் தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிற்பவர்களில் மரணத்தை காண மாட்டார்கள். ஆண்டவர் நாம மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் எப்பவுமே பறந்து போகணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமென். எப்போ அது? ஆண்டவர் வரும்போது ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள பறந்து போகணும். திடீர்னு ஒரு நாள் ஆசை, நான் செத்துட்டா எவ்வளோ பேர் வருவாங்க என் சாவுக்கு? எதுக்கு வருது உனக்கு? நீ தான் பறந்து போகணும்னு கேட்குறியே. அப்புறம் நீ செத்துட்டா அற்ப ஆசை இல்லது. ஒரு சாவில் நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க ஒரு ஊழியக்காருக்கு. அப்படி நான் செத்துட்டா அப்படி வருவாங்களா? இந்த எண்ணம் யார் கொடுக்குறது? நம்ம தான் மறுரூபமாகணும், மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும்னு காத்திருக்கிறோமே. அப்புறம் ஏன் அந்த மரண எண்ணம் வருகிறது? நீ செத்து போயிட்டா
ஆண்டவருக்கு சோதனை. இப்போ கூட நான் தயக்கத்தோடு தான் சொன்னேன், இந்த சத்தம் அடங்கி போயிடும்னு. உடனே பாசி செத்துருவாரா? எனக்கு கூட பயம். அதுதான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொன்னேன். வெரி எசிடென்ட்லி ஐ செட், ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுவோமானா அந்த சத்தம் நின்று போகும். சபைக்கு தேவ சத்தம் கேட்காது, ஆவியானவர் இருக்க மாட்டாரு. ஒருவேளை சபை இருக்கலாம், நீங்க வரலாம், யார் வர மாட்டாரு? இங்க இந்த ஆராதனை ஆவியானவர் இல்லைன்னா, அசைவாடலன்னா இந்த ஆராதனை வேஸ்ட்டு. ஆவியானவர் நம்மோடு பேசலைன்னா இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறது வேஸ்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 சாட்சிகளை குறித்து அங்கே சொல்ல, இந்த 2 பேர் தான் அங்கேயும் சாட்சிகளாய் ஒலிவ மரங்களாய் 2 ஒலிவ மரமாய் நிற்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்கள சொல்றாரு, மரணத்தை காண மாட்டீர்கள். மத்தேயு 17:1 6 நாளைக்கு பிறகு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இதோ மோசேயும் எலியாவும் அவரோடு பேசி கொண்டிருக்கிறதை அவர்களுக்கு காணப்பட்டார். பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். மோசே மற்றும் எலியா. ஏன் இந்த 2 பேர் 2 ஆண்களை குறித்து வேதம் சொல்கிறது என்றால், இந்த 2 பேருக்கு 2 குணாதிசயம் இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் மரணத்தை பார்த்து மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். இன்னொருத்தர் சுழல் காற்றில் அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒருவர் மரணத்தை ருசி பார்த்தவரும் இன்னொரு மரணத்தை ருசி பாராத 2 பேர் அங்கே வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு பேசி கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள். அவரை தேற்றுகிறதை கண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரும், ஒருத்தர் தீர்க்கதரிசி, இன்னொருத்தர் பிரமாணங்களை வாங்கி தந்தவர், சட்டங்களை நியாயப்பிரமாணத்தை வாங்கி தந்தவர். எலியா ஒரு தீர்க்கதரிசி, தனித்துவம் படைத்தவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவருடைய எழுத்துக்களில் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் எழுதலை. ஆனால் அவருடைய செயல்பாட்டில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மோசே கோபப்பட்டு அவன் மரித்து போனான். இந்த மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் ஆண்டவரை கோபம் மூட்டினான். ஆண்டவர் அந்த கோபத்தில், நீ இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க மாட்ட, நீ அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்ட. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப கோபம் ஆண்டவர் மேலே. பாவம், நல்ல மனுஷன். அவனை குறித்து ஆண்டவர் நிறைய சாட்சி சொல்றார். என் வீடு எங்கிலும் உண்மை உள்ளவன். அப்புறம் இந்த பூச்சக்கு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரில் அவன் சாந்த குணம் உள்ளவன். God knows very well he is a murderer. அவன் ஒரு கொலைக்காரன் தெரியுமா? ஆனாலும் சொல்றார், எனக்கு எதுக்கு கொலை பண்ணா? கோபத்தில் தான், வைராக்கியத்தில் தான் கொலை பண்ணான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், இந்த பூச்சக்கரம் எங்கிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன். ஆமென். எப்ப சாந்த குணம் உள்ளவன்? அந்த ஒரே பருவத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த எரிகிற முட்செடியின் மத்தியிலிருந்து ஆண்டவர் பேசினார். when he had the encounter with God, at that time he was transformed. அவன் மறுரூபமாக்கப்பட்டான். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்தின் சாஸ்திரங்களை எல்லாம் அந்த 40 ஆண்டு அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வனாந்திரத்தில் மறக்க செய்தார். எது வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்தார்? 40 வருஷம், 40 வயது வரைக்கும். அவன் பெரியவனான போது பார்வோனின் குமாரன் எனப்படுவதை தள்ளிவிட்டு அவன் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொன்னேன், அருமையான விசுவாசிகளை, நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாக தான் இருக்கணுமே தவிர அநித்தியமான, எப்படி அது அநித்தியமான பாவ சந்தோஷம்? அரண்மனை வாழ்க்கைன்னா நல்ல செல்வந்தர்களாக இருந்தாக்கா பாவ சந்தோஷமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அரண்மனை வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. அங்கே ஒன்றும் தட்டுப்பாடே கிடையாது. அங்கே ஒன்றும் அங்கே விதிவிலக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ராஜா எத்தனை பெண்களையாவது மணந்து கொள்ளலாம், அப்படி தானே?
அதுதான் சொல்றாரு, அனித்தியமான பாவ சந்தோஷம். அங்க ராஜா எதையும் புசிக்கலாம், ராஜ போஜனம் வித்தியாசமா இருக்கிறது. அதனால்தான் தானியேல் அந்த பாபிலோன்ல ராஜாவின் அந்த ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வைராக்கியம் இருந்தது. கர்த்தருக்காக வாழணும். வாலிப பிள்ளைகள், he would have been 17 or 21 at that time he was standing before the king. அப்ப சொல்றாரு, அங்க ராஜா கட்டளை எடுக்கிறான் அந்த அதிகாரிக்கு, இவங்க இதை மாத்திரம்தான் சாப்பிடணும், வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ராஜா கொடுக்கறது. அவன் சொன்னான், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு வகைகளையும் காய்கறிகளை கொடுன்னாரு. பிறகு சொல்கிறாரு, ராஜாவுடைய போஜனத்தில் சாப்பிட்றவன் சாப்பிட்டோம், எங்களை 10 நாள் அளவும் டெஸ்ட் பண்ணுங்கள், யார் நல்லா இருக்கிறாங்க பாருங்கள், அப்படியே வந்தாக்கா எங்களுக்கு நாங்கள் கேட்குற ஆகாரம் கொடுங்க, இல்லைன்னா ராஜாவினுடைய ஆகாரத்தை கொடுங்க. அவனும் கன்வின்ஸ் ஆனா 10 நாள் பார்த்தான், அவனை பார்த்தா இவன் நல்லா புஷ்டியாக இருக்கிறான், முகமெல்லாம். ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, அப்புறம் என்னது வால்நட்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் திராட்சை கொலைகள் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. எல்லாமே மெடிசினல் வேல்யூ, எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டா நல்ல முகங்கள்லாம், சரிப்பா நீங்கள் கேட்குற மாதிரியே கொடுத்துறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள வைராக்கியம் வேணும், நமக்குள்ள தீர்மானம் வேணும். we should decide how I should live on this earth. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும். ஆமென். எல்லாரும் சிரிக்கிற மாதிரி வாழணுமா, எல்லாரும் பாராட்டுகிற மாதிரி? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, நம்ம கர்த்தரை மாத்திரம்தான் பிரியப்படுத்தணும். டோன்ட் ஈவன் ப்ளீஸ் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸை பிரியப்படுத்த வேணும். கர்த்தரை பிரியப்படுத்தினா உங்கள் பேரண்ட்ஸு தானாகவே அவங்க பிரியமாயிடுவாங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த 2 பேரையும் கொஞ்சம் பார்ப்போம்னா, இந்த எலியா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் இறக்கவில்லை, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் சிங்காசனத்தில். ஆனால் மோசே இறந்தார். எலியா சிங்காசனத்தில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியாக இருந்தார். மரணத்தை ருசி பார்க்காமல் மரணமில்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மோசே மரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டு பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு சாட்சியாக மோசே அங்கே வந்து நிற்கிறார். மரணத்தை கண்டவரும் மரணத்தை காணாத 2 பேரும் அங்கே வந்து நிற்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசுவை மகிமையில் காண காத்திருக்கிறோம். ஆமென். அவர் மேகங்களோடு வருவார், எக்கால சத்தம் தொனிக்கும், அப்போது மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாமும் அது வந்து ரகசிய வருகை, பகிரங்க வருகை. மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் மின்னல் தோன்றுகிறது போல மனுஷகுமாரன் இறங்கி வருவார், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அது பகிரங்க வருகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 வருகையில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியா இந்த எலியாவும் மோசையும் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எலியா மகிமையில் இருக்கிறார். மரணத்தை ருசி பார்க்காமல் ராஜ்யத்தில் நுழைந்தவர், தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்தவர்களை பிரதிபலித்து அவர் மறுரூபமாகி அங்கே அப்படியே போனார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு தானே. அப்படியானா எதிர்கால ராஜ்யம், பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் அவர்கள் இஸ்ரவேல் அல்லாத மாம்சத்தில் எஞ்சிருக்கிற 12 கோத்திரங்கள், அப்போஸ்தலர் 12 கோத்திரங்கள், இவர்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 சாட்சிகள். வெளிப்படுத்தல் 11 கொஞ்சம் வேகமாக வாசி, நான் முடிக்கிறேன். 3 வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகள் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாக்கு ஆடையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவ காலத்தில் அவர்கள் அங்கே வருகிறார்கள், இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க
என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாள் அளவு 1260 நாள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 30 வகுத்து பாருங்க, 30 வகுத்து பாருங்க 42 வரும். 30 வகுத்து பார்த்தா 30 நாள், நமக்கு தான் 31 நாள், அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு 30 நாள். 30 வகுத்தா 42 மாதங்கள் வரும். 42 மாதத்தை 12 வகுத்தீங்கன்னா 3.5 வருஷம் வருது. 1200 உபத்திரவ காலத்தில் 3.5 வருஷம் வாசிங்க. 1200 நாள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை இவங்களா அவங்களான்றெல்லாம் யோசித்து பார்த்தார்கள். ஆனால் இங்கே அந்த 2 பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா மரணத்தை ருசி பார்த்தவர் ஒருத்தரும் மரணத்தை ருசி பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஒருவரும் அங்கே வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை வாசிக்கும் போது 5, 6, 7 ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தான் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவ காலத்துல ஒருவன் அவர்களை சேதப்படுத்த நினைச்சா வாயிலிருந்து அக்கினி, அது யாருன்னா எலியா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர், அக்கினியால பதில் தருகிறவரை தேவன் என்று சொல்லி அந்த ஆகாப் ராஜாவுக்கும் அங்க பாகால் தீர்க்கதரிசிக்கும் சொன்னவர் அவர். ஆண்டவருக்கு மகிமை. வாசிங்க 6. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அக்கினியை இறக்கினாரு. என் வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே மழையாவது பனியாவது பெய்யாது என்று வானத்தை அடைத்தவர் தான் எலியா. இவர்கள் 2 பேரும் 2 ஒலிவ மரங்களைப் போல சாட்சியாய் நிற்கிறார்கள். வாசிங்க 6. வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர் யாரு? மோசே. வாதைகள் 10 வாதைகளை கொண்டு வந்து ஆண்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் ஒருத்தரும், தண்ணீரை இரத்தமாக மாற்றின ஒருத்தரும், பல வாதைகள் அந்த எகிப்து தேசத்தில் கொண்டு வந்த இந்த 2 பேர், இந்த 2 சாட்சிகளின் ஊழியம் முடிக்கப்படாமல் இருந்தது. அதனால் அவங்கள அங்கே வந்து பேசுகிறாங்க. பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு நாமெல்லாம் கடந்து போன பிறகு உபத்திரவ காலம், கைவிடப்பட்ட அந்த சபைக்கு உபத்திரவ காலம், அந்த நாட்களில் இவர்கள் வந்து மறுபடியும் வாசிங்க அதை தொடர்ந்து. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரே இடத்துல நடக்கிறது. எங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேம் வீதிகளில் அவர் கொண்டு போகப்பட்டு ஒலிவ மலையில் அந்த மலை மேலே அவரை கொண்டு போட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது இந்த 2 பேரை சாட்சியாக நிறுத்துகிறார். எப்போ? ஏன்? இது எலியாவின் நாட்களில் நடந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. இப்போ என்னத்திற்கு 2 பழைய ஏற்பாடு முடிஞ்சது, புதிய ஏற்பாடு முடிஞ்சது. புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, மிஞ்சி இருக்கிற கைவிடப்பட்ட சபை இருக்கிறது. அவங்களுக்கு முன்பதாக இதை காண்பிக்கிறது என்ன நோக்கம்? கர்த்தர் அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இவர்கள் யார்? இவ்வளவு வல்லமையை பெற்றிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் எலியா. அவன் எலியாவின் நாட்களில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினா. மோசே அவனுடைய நாட்களில் தண்ணீரை, அந்த நதியே இரத்தமாய் மாறினது. வீட்டில் குடிக்கிற இதெல்லாம், வீட்டுக்குள்ளே தவளை, பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாதைகளினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை யாராவது சேதப்படுத்த நினைச்சாலேயே அக்னி இறங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த 8வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தில் எருசலேமில் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதை
உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்குது? நம்ம இங்கேருந்து பார்க்குறோமா? ஒலிம்பிக் கேம்ஸில் அந்த எந்தெந்த நாட்டிலேருந்து அந்த டார்ச்சை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதெல்லாம் பார்க்குறோம். எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒலிம்பிக் அந்த ஒளியை ஏற்றுறாங்க. அதை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளினுடைய நிகழ்வுகளை பார்க்குறோம். அப்படி இது அந்த நகரத்தினுடைய வீதியில் இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 2 பேரும் இந்த பூமியில் வந்து அவர்களுக்கு வைக்கப்பட்ட வேலையை முடித்து அவங்க பறந்து போகணும். ஆமேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த மறுரூப மலையில் இயேசு ஜெபம் பண்ணும்போது அவர் மறுரூபமாகி காண்பித்த போது மோசேயும் எலியாவும் வந்து அவரை தேற்றினார், அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி வருவார். நாம் பரலோகத்தின் தரிசனத்தை காண ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பத்மு தீவில் யோவான் கண்ட பரம தரிசனம், சீனாய் மலையில் மோசே கண்ட, நாம் பாட்டு தான் பாடுறோம், அது நம்ம அனுபவமாக இன்றைக்கு ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு பரலோக தரிசனத்தை சீனாய் மலையில் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நாங்கள் பார்க்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். ஆண்டவரை எங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும். நாங்கள் ஆண்டவரை மறுரூபம் ஆகிற அந்த அளவுக்கு எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ண ஆண்டவரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நாம் ஜெபிக்க இந்த நாட்களில் சபையை பார்த்து கத்த சொல்கிறார். அந்த ஜெபிக்க முடியா மலையின் உயர்ந்த மலையின் மேலே ஏறினாராம். அப்படி நமக்கு ஒரு தனி இடம் இருக்கட்டும். டு quieten ourselves, நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அறை, தனி அறை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10க்கு 10 இருக்கட்டும். 10க்கு 10 தான் ஒரே அறை தான் நம்ம வீடுன்னு வச்சுக்க. ஒரு மூளையை பார்த்து உட்கார்ந்து, அது என்னுடைய ஜெப அறை என்றே சொல்லலாம். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் வீடு கட்டுறவங்க கட்டுறாங்க, எல்லாம் கட்டினா இந்துக்கள் மாத்திரம் ஒரு பூஜை அறை கட்டுறான். அவன் கண்டிப்பாக அந்த பூஜை அறை இருக்குது, அது சின்னதாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கிறிஸ்தவ வீடு கட்டும்போது ஒரு ஜெப அறையின் கட்டுறதில்லை? நமக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், ஜெபிக்கணும். அந்த மறுரூபமாகிறதுக்கு நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அந்த 3வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நான் முடிக்கிறேன். மத்தேயு 17:3 மாத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு வாசனம். ஆறு 7 கொஞ்சம் வாசங்க சிஸ்டர். அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்படியே தான் விழுந்து கிடக்கிறான். பிறகு அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கண்களை எடுத்து பார்க்கும்போது இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவரை தேற்றும்படியாக வந்தாங்க, அவரோடு பேசினார்கள், தேவ திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நாம் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்துக்கு, ஊழியத்திற்கான திட்டங்களை கர்த்தர் நாம் ஜெபிக்கும் போது தான் தருவார். நாம் இஷ்டம் போல செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லணும், காத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் 2 பேரும் அவர் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு பக்கமும் இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் வந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல இருந்தது. அப்படி நம்முடைய ஆடையும் நம்முடைய ரூபமும் மாறுதற்கதாக நம்முடைய ஜெப வேளை பயனுள்ளதாக இருக்க, ஜெபிக்கிறவளாக இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வான். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஜெபம் பண்ணும்படியா அவர் உயர்ந்த மலையின் மேல் ஏறினார்.
அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபமானது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இன்றைக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை அனுபவத்துக்குள்ளே நாங்களும் ஜெபிக்கிறவளாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை தாரும். துதி கனமாகவே நீர் எடுத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை பரிந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.